கலாத்தியரின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். பயப்படுகிற ஒரு காரியம் கற்ப வேதனை. குழந்தைகளை பெற்றவங்களுக்கு தான் அந்த வேதனையை பற்றி தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் பவுல் குறிப்பிடுவார், கலாத்திய சபையை பார்த்து, இயேசு உங்களில் உருவாக வேண்டும். வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன? நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு பூர்ணமான நிலைமையிலே வாசம் செய்ய வேண்டும். வேதாகமத்துடைய நோக்கம் என்ன? நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஆண்டுடைய சித்தத்தை, நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த 4 குறிப்புகளையும் முன்னேற்றி செல்ல கிறிஸ்து நம்மிலே உருவாக வேண்டும். இதனால்தான் பவுல் சொன்னார், நான் உங்களுக்காக கற்ப வேதனை படுகிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த கலாத்திய சபை அப்போஸ்தலனாகிய பவுல் காலத்தில் எப்படி இருந்தது? என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுகிற நிலைமையிலே மை லிட்டில் சில்ட்ரன் என்று கூப்பிடுகிறார். என் சின்ன பிள்ளைங்களே வாங்க என்று அழைக்கிறார். சிறு பிள்ளைகளே. கலாத்திய சபை ஒரு மேன்மையான சபை. அதோட 6 அதிகாரத்தை நீ படிச்சிங்கன்னா ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கும். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் சிறு பிள்ளைகளே என்று குறிப்பிடுவார். இந்த சின்ன பிள்ளைங்களுடைய நிலைமைகள் என்ன? வேதத்திலே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எலியாவும் எலிசாவும் பெத்தேலை விட்டு எங்கே வராங்க? எரிகோ வந்தார்கள். எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு வந்து எலியா சுழல் காற்றிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது எலிசா எங்கே இருக்கிறாரு? எரிகோவிலே இருக்கிறார். இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, 2 ராஜாக்கள் 2:19, இந்த பட்டணம் ரொம்ப நல்ல பட்டணம், ஆனால் இதனுடைய நிலம் பால் நிலம், இதனுடைய தண்ணீர் கெட்டு போனது என்று சொல்ல எலிசா உடனே ஒரு புது தோண்டியை கொண்டு வர சொல்லி, உப்பையும் கொண்டு வர சொல்லி தண்ணியில் போட்டு அதை ஆரோக்கியமாக்கினார் என்று பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த இந்த எலிசா இப்பொழுது பெத்தேலுக்கு புறப்பட்டு போகிறார். எந்த ஊர்லேருந்து வந்தாரோ அந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊருடைய நிலைமை என்ன? பெத்தேலில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் உண்டு. அது அப்பத்தின் வீடு, ஆம் தேவனுடைய வீடு என்றெல்லாம் பெத்தேலை குறித்து நீங்கள் வாசிப்பீங்க. வசனம் பிற்கப்படுகிற இடம். ஆனால் இந்த ஊருக்கு அவர் கிளம்பும்போது எந்த ஊரில் அற்புதம் செய்தாரோ அந்த ஊரில் இருந்து 42 சின்ன பையங்க வந்து அவர் என்ன சொன்னாங்க? மொட்டை தலையா, அல்லேலூயா. ஐயா, இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்த ஒரு ஊழியக்காரனை பரியாசம் பண்ணுகிற இடம்தான் அந்த எரிகோ. அங்கே தான் சின்ன பசங்க கலெக்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் நிறைய அற்புதங்களை பெற்று அப்பா அம்மாவை கிண்டல் பண்ணுற பிள்ளைங்க, ஏன் நீ வாழணும், சத்தா நல்லா இருக்குமே. ஒரு பெரிய மத்திய சர்க்காரில் வேலை செய்கிற சகோதரன் தன் பிள்ளைகளை படிக்க வச்சு தன்னை விடவும் பெரிய படிப்பாளியாக மாற்றிட்டார். இப்போ பிள்ளைங்க எல்லாம் அம்மாவோடு சேர்ந்து அப்பாவை கமெண்ட்ரி அடிக்கிறாங்க. இவர் வயசாகிட்ட ஐயா, இவர் இப்போ முன்னாடி போல தெளிவு கிடையாது. அவர் பாவம் 3 வீடு வாங்கிட்டாரு. அவர் பையங்க பிள்ளைகளா எங்கேயோ படிக்க வச்சுட்டாரு. இப்போ வயசான தடுமாற்றத்தில் அவரை அலட்சியப்படுத்துகிற பிள்ளைங்க. விடுங்க, உங்கள் வீட்டில் இருக்க எனக்கு தெரியாது. இது அன்னைக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் செய்த ஒரு மகா பெரிய எலிசா,
அந்த ஊரில் கெட்ட தண்ணியை நல்லாக்கி அந்த பால் நிலத்தை எல்லாம் சரி பண்ணி இப்போ தாம் புறப்பட்டு வந்த கில்கால், புறப்பட்டு வந்த பெத்தேலுக்கு மறுபடியும் போகும்போது இந்த எரிகோவில் இருந்து இந்த ஊரெல்லாம் நல்லா மாற்றினாரே. அவரை பார்த்து சொல்றாங்க, மொட்டத்தலையா ஏறிப்போ. தீர்க்கதரிசி புத்திரர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த ஊர்ல அந்த நல்ல நன்மைகளை பெற்ற ஊர் மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒரு ஏழை மனுஷனை, ஒரு தெய்வ மனுஷனை பரியாசம் பண்ணுகிற சின்ன பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நன்மை பெற்ற பெற்றோரை, உனக்கு நன்மை செய்த தேவ மக்களை பரியாசம் பண்ணாதே என்பதுதான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. சாப்பாடு மேஜையில் உட்கார்ந்து நீ பிரசங்கம் தெரியுமா? உனக்கு தான், எனக்கு தான், அவளுக்கு தான், இவளுக்கு தான் ஒரு வெட்டு, ஒரு குத்து, இதெல்லாம் நம்ம சொல்லி கமெண்ட்ரி அடிக்கிறோம். மொட்டத்தலையான்னு எங்களை சொல்லல, ஆண்டவரை சொல்லாதே. அல்லேலூயா. ஒரு காலம் தேவ காரியங்களை பரியாசமாய் கமெண்ட்ரி அடித்து அதை ஒரு மாதிரி பண்ணி கிண்டல் நக்கல் அடிக்கிற வேலை நம்மகிட்ட இருக்கவே கூடாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? அப்படி சொன்னீங்கன்னா மொட்டத்தலையான்னு எலிசாவை சொன்னீங்க, நீ ஏசுனாரை தான் சொல்லணும். ஏசுனாருக்கு மொட்டத்தலை கிடையாது, ஏசுனாரு தலைமுடி சுருள் சுருளானது. அல்லேலூயா. ஆனால் என்னை சினிமாக்கார பசங்க புதிய சினிமாவில் இயேசுக்கு ஒரு சின்ன தாடியும் சின்ன மீசையும் வச்சு இக்காலத்து சினிமா நடிகர்கள் தோற்று போகிற மாதிரி வைத்து இதை தான் ஆக்ட் பண்ணுறாங்க. இவங்க ஆண்டவர் ஒளிகன்னு நம்ம சொல்கிறத விட மனம் திரும்புங்கன்னு சொல்லுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னாடி கூட அந்த பேர் கிறிஸ்தவங்க எல்லாம் ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க, ஏசுனார் ஃபோட்டோ, அப்படியே நீண்ட தாடி, அவர் அப்படியே மலையில் உட்காந்து ஜெபம் பண்ணுற மாதிரி. அது கூட வைக்கக்கூடாது. ஏனென்றால் எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகலும் விக்கிரகத்தையாலும் உண்டாக்காதே, நமஸ்கரிக்காதே, சேவிக்காதே. அது 50% கிறிஸ்தவங்க. இயேசுக்குள்ளே வந்து 50% தான் இவங்களுக்கு மார்க் போடலாம். சிலர் பைபிளும் கையுமா இருப்பாங்க, ஆனால் பாவமும் செய்வாங்க, குடிப்பாங்க, சினிமாவும் பார்ப்பாங்க. இவங்க 75% கிறிஸ்தவங்க. ஆனால் நம்மெல்லாம் பைபிளையும் படிக்கிறோம், இயேசு போட்டோவில் கிடையாது, என் உள்ளத்தில் இருக்கிறார், என்னோடு வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எனவே 100க்கு 100 நல்ல கிறிஸ்தவங்க. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் போட்டோ வைத்தவங்களை எல்லாம் நான் பாவின்னு சொல்லலை, அவங்க 50% வளர்ந்துருக்கிறாங்க. கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த தோமா கண்டதனால விசுவாசித்தார். அவரை இந்தியாவுக்கு அனுப்பினார் ஆண்டவர் இயேசு. அவர் வந்து கேரளாவில் வந்து இந்த நம்பூதிரிகள் எல்லாம் தண்ணியை மேலே அடித்து வழிபட்டுட்டே இருந்தாங்க. அவர் பக்கத்தில் போனார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என் கடவுளுக்கு தண்ணியை மேலே விடுறோம், நீ விட்ட தண்ணி கீழே வருது. இப்போ நான் ஆராதிக்கிற இயேசுவை நான் இப்போ விசுவாசிக்கிறேன், அவர் நம்ம நடுவில் இருக்கிறார், நான் தண்ணி விட்டால் மேலேயே நிற்கும், நம்புறீங்களான்னு கேட்க தண்ணியை மேலே அந்த சமுத்திரத்தை அந்த மேலே விட்டார், தண்ணி நின்னது, எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த தோமா இந்தியாவுக்கு வந்தார். நம்ம இன்னும் தோமாவை போல விரலை போடணும், கையை விழாவில் போடணும், அப்படி தான் நம்ம போட்டோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். மாதா போட்டோவும் வச்சுருக்கோம், இன்னும் 1-2 ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, செல்ஃபோனில் அவங்க மனைவிக்கு தெரியாமலும் சில ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. கர்த்தர் ஒரு நாள் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. தேவையில்லாத ஃபோட்டோவை உடனே அழிச்சிரு. ஃபோட்டோ தேவையில்லாத செல் நம்பர் அது கூட இருக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்களா? எல்லாம் தேவையானதெல்லாம் நீங்கள் அவசியமானதையெல்லாம் உங்கள் டைரி, வீட்டு டைரியில் எழுதுங்க. தேவையானதை வைங்க. தேவையான தொடர்பு மட்டும் இருந்தால் போதும். அதெல்லாம் நீ வேணா பண்ணு, நாங்கள் வேணா பண்ணலாம். மற்றபடி ரொம்ப கவனமாக இருங்க, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் வாழுங்க. இருக்கட்டும். சிறு பிள்ளைகள் மொட்டத்தலையா ஏறிப்போ என்று பரியாசம் செய்தார்கள். இன்றைக்கு நமது வாழ்க்கையிலே நாம் ஊழியக்காரர்களையோ விசுவாசிகளையோ அழகில்லாதவங்களையோ குள்ளமானவங்களையோ நடக்க முடியாதவங்களையோ முடமானவர்களையோ பலவீனமானவர்களையோ நீ என்ன பண்ணாத, பரியாசம் பண்ணாதே. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்போம், கர்த்தரோ சொல்லுங்க. நாங்கள் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷனை, ஒரு விசுவாசி, அவரை பார்க்க போனோம். அப்போது ஒரு பெரிய அதிகாரி வந்தார். அவர் எங்கே பார்த்தோன்னா எங்களை எல்லாம் அற்பமாக பார்க்குற மாதிரி பார்த்தார். அந்த பிரதர் சொன்னார், இல்லை
ஒரு பெரிய சர்ச்சு வச்சிருக்காரு இன்னும் சொன்னார். இன்னும் சில சொன்னால் பெரிய காரில் வந்திருக்காரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஐயா, நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய கார் இருக்கு, பெரிய கோயில் இருக்கு. இதுதான் எங்களுக்கு அறிமுகத்துக்கு அவர் சொல்றாரு. பாருங்க, பெரிய ஆண்டவர் இந்த ஐயா கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணா சுகமாகும், இவர் பிரசங்கம் பண்ணா ஆண்டவர் அநேகர் ரட்சித்தாரு, அநேகர் மனம் திரும்பினாங்க, இப்படி சொன்னா நல்லா இருக்கும். அவர் பெரிய கோயில், பெரிய 4 மாடி கட்டுறோம், என்னத்துக்கப்பா இதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத காரியம் இல்லையா? எனக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, மொட்டத்தலையான்னு சொன்னது போல உன்னையும் என்னையும் பரியாசம் பண்ற கூட்டம் நம்ம பணிகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே உண்டு. ஆனால் நீ பயப்படாது, கர்த்தர் உன்னை கனம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எபிரேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிப்போம். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகி பூரண வயதுள்ளவர்கள் அவர்களுக்கே தகும். சிறு பிள்ளைகள், மை லிட்டில் சில்ட்ரன், உன்ட்ட ஆண்டவர் உருவாகணும். இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கு, எல்லாரையும் பரியாசம் பண்ற, கிண்டல் அடிச்சு தமாஸ் அடிச்சு. அந்த அக்கா சாரி கட்டியிருக்க பாரு, கால் முட்டுக்கால் மேலே இருக்கு பாரு, இந்த கால் கண்ணு கீழே வரல, கால் சாரி பேண்ட் போட்டிருக்க பாரு, ஒரு பக்கம் ஏறி நிற்குது இறங்கி நிற்குது. இந்த கிண்டல் பரியாசம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம நல்ல விசுவாசிகளாக இருந்தா, நீ சின்ன பிள்ளை அல்ல, நல்ல விசுவாசி. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 சின்ன பிள்ளைங்க எப்படிப்பட்டது? பயிற்சி பழக்கம் இல்லாத குழந்தை. கேட்டீங்களா? இது பகுத்தறிய தெரியாது, நிதானிக்க தெரியாது. இது ஆட்டுக்குட்டியும் பிடிக்கும், முயலையும் பிடிக்கும், பாம்பு புத்திலையும் கை போடும். அதுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது, இன்னும் ஒன்றும் தெரியாது. பகுத்தறிய தெரியாத குழந்தை. 1 கொரிந்தியர் 12:10 9 வரங்களிலே ஒன்று ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று வாசிக்கிறோம். ஆவியில் நிரம்புகிற ஒரு சமயத்தில் ஒரு பெண் வந்தா, நல்ல ஜெபம் பண்ணுறா. அம்மா எங்கே போனேன்? சர்ச்சுக்கு போகிறேன்னு கேட்டால், நான் அந்த சபைக்கு போனேன், இப்போ இந்த சபைக்கு போகிறேன் என்னெல்லாம் சொல்லிச்சு. ஓகே என்று சொல்லி ஜெபம் பண்ணால் அது அந்நிய பாஷை கடன்னு பேசுது. அப்படியே பக்கத்தில் நிற்கிற ஆண்கள் மேலேயும் விழுது, முடிஞ்ச எங்கள் மேலேயும் விழுந்துரும் போல இருக்குது. அந்நிய பேசும் கடை வருது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? அந்நிய பேசினா இதுதான் சர்டிஃபிகேட் நினைக்கிறாங்க. இது சான்றிதழ் கிடையாது, உன் வாழ்க்கை தான் சாட்சி. அல்லேலூயா. கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அவன் அந்நிய பாஷை பேசி அங்கே விழுது இங்கே விழுது. அம்மா, நீ அந்நிய பாஷையை நிப்பாட்டு, ஒழுங்காக உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி ரத்தம் கொண்டு கழுவ ஆண்டோட அறிக்கை பண்ணு, உன் ரகசிய பாவத்தை எல்லாம் கன்வர்ஸ் பண்ணு, நீ நல்ல ஜெபம் பண்ணு, ஏமாத்திட்டு இருக்காத, கணவனை ஏமாற்றி மாமியார் குடும்பத்தை ஏமாத்தாத, ஒழுங்கா ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அந்த பிள்ளையை புத்திமதி சொல்லி உட்கார வச்சோம். சிலர் வாழ்க்கையில் ஆவிகளை பகுத்தறியணும். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா நல்ல பக்தியானவங்க, ஜெபிக்க வருவாங்க தேவ மக்கள். அப்போது ஒரு ஆள் சொன்னார், ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு சொன்னார். எப்படி சொன்னாருன்னா, உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் இருக்குது, முட்டை இருக்குது, தகடு இருக்குது, 3 உங்கள் வீட்டை தடை பண்ணிகிட்டே இருக்குது. இவர் சின்ன பையன், குறும்புக்கார பையன், அந்த சின்ன வயசில். இப்போ தான் பெரிய ஊழியக்காரர். அவர் இந்த பிரசங்க ஜெபம் பண்ணிட்டு போனார். மம்மி, நம்ம பிரிட்ஜை திறந்து பாருங்கள், எலுமிச்சம்பழம் கீழே இருக்குது, தகடு நடுவில் இருக்குது, முட்டை மேலே இருக்குது. என்னம்மா, முட்டையும் நம்ம வீட்டில் தான் இருக்குது, எலுமிச்சம்பழம் பகல் நேரம் வெயில் காலம் பிழிஞ்சு எனக்கு கொடுக்க வச்சுருக்கீங்க, தகடு நடுவில் இருக்குது, இதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் நீ பயந்துட்டு இருக்கியம்மா என்று சொல்ல, இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர். எத்தனை பேர் அலையில சொல்ல போகிறீங்க? எலுமிச்சம்பழம் இருக்குது, தகடு இருக்குது, முட்டை இருக்குது, 3மே நம்ம வீட்டில் இருக்கம்மான்னு சொல்ல, இன்றைக்கு எவ்வளோ அறிவில்லாத கிறிஸ்தவர்களாக பயந்து நடுங்கி தகடுக்கு எலுமிச்சம்பழத்துக்கும் முட்டைக்கும் பயப்படுறீங்க. ஆண்டுடைய பிள்ளையை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் நன்மை தீமையை பகுத்தறிய வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14 மறுபடியும் வாசியுங்கள்.
எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும். அவனிங்க நன்மை தீமையை பகுத்தறிகிற ஒரு அனுபவம் சின்ன பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு தெரியாது. திருடனும் நல்லவன் தான். வட இந்தியாவிலே ஒரு சின்ன குழந்தைய அம்மா வச்சுட்டு இருந்தது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், வட இந்தியா எவ்வளோ மோசமான ஊர், இன்னைக்கு எவ்வளோ திருந்தி இருக்கு. நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் இந்த மிஷனரிகள் போய் எவ்வளோ திருத்தினாங்க. அவர் பஸ்ஸில் நின்றுட்டே இருந்தாராம். ஒரு சின்ன குழந்தைய ஒரு கிராமத்து தாய் வைத்து கொண்டிருக்க அந்த கை குழந்தை யூரின் பண்ணிட்டு ஒரு மாதம் ஆட்டஞ்சாட்டமாக இருக்கு. அவன் மேலே அந்த தண்ணீர் பட அவன் கோவப்படுறான். கண்டக்டர், என்னய்யா சும்மா இருங்கன்னு சொல்ல, இல்லை இல்லை இந்த குழந்தைய கொடு, ஒரே கத்துறான். அப்பொழுது கண்டக்டர் சொன்ன, சரியாம்மா அவன் குழந்தைய கூட. அப்படியே 2 காலை படித்தான், இழுத்தான், பிள்ளை கிழிச்சு சாகடிச்சான். பாருங்க, அந்த தாய்க்கு தெரியாது இவன் கிழிப்பான்னு தெரியாது. அந்த குழந்தையும் யாரோ ஒரு அங்கிள் போலேன்னு சொல்லி அந்த குழந்தையும் தாவி அவன்கிட்ட போச்சுது. இதான் குழந்தை. நன்மையும் தீமையும் தெரியாத குழந்தை. புறாக்களை போல கபடற்றவளாக இருங்க, சர்ப்பத்தை போல தினவுள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொன்றையும் நிதானித்து பகுத்து செயல்பட வேண்டும். நன்மை தீமை பகுத்தறியாத அனுபவம் தான் குழந்தைகளுடைய அனுபவம். நீ வேதத்தில் ஏசாயா 56:10 ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சில ஆண்டுடைய பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, வாசிங்க. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்கிறவர்கள், நித்திரை பிரியர். ஒரு நல்ல நாய் ஒரு வீட்டு ஓனர் வளர்த்தா முதலாவது அந்த ஓனருக்கு அது நன்றியாக இருக்கும். யார் பிஸ்கட்டு போட்டாலும் அது சாப்பிடாது. ஏன்னா திருடனும் மயக்க மருந்து பிஸ்கட்டை போடுவான், ஒன்றுமே சாப்பிடாது. ஓனர் கொடுத்தா தான் சாப்பிடும். அது உண்மையாக இருக்கும். அது குலைக்கும், யாரோ வந்திருக்காங்கன்னு வெளிப்படுத்தும். ஓனர் வந்து கேட்ட திறந்து அவங்கள உள்ளே விட்டு அது அமைதியாக இருக்கும். அது நல்ல நாய். வாரங்கள்லாம் கடிக்கிற நாய் அல்ல, அது வீட்டிலேயே வைக்காதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது பகுத்து நிதானிக்க தெரியும். குலைக்கிற, ஆம் இது தவறு பண்ணியிருக்க, இது நீ திருட்டுத்தனமான காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்று நன்மையும் தீமையும் பகுத்து எச்சரிக்க தெரிந்த நல்ல விசுவாசிகள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் நல்லவங்களோடும் பழகுவாங்க, கெட்டவங்களோடும் பழகுவாங்க. ரெண்டும் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. இவங்க தான் இந்த குலைக்க மாட்டாத நாய்கள். சங்கீதம் 50:17-18-19 படிச்சு பாருங்க. சங்கீதம் 50:17-18-19. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபசாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. கவனிச்சிங்களா? திருடன் கூட உனக்கு பங்குண்டு, விபச்சாரனோடும் தோளை கை போடுற. இவங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவே அல்ல. அல்லேலூயா. இவங்க சிறு பிள்ளைகள். என் சிறு பிள்ளைகளை, நீ யாரையெல்லாமோ பரியாசம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ நன்மை தீமை நிதானம் நல்ல ஒரு தேர்ச்சி இல்லாத, பயிற்சி பழக்கம் இல்லாத ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக நீ இருக்கிறாய். நம்முடைய சபையிலே நல்ல பயிற்சி நாங்கள் கொடுக்கறது பெருசல்ல, நானும் நல்ல பயிற்சி எடுக்கணும், நானும் நல்ல தேர்ச்சி எடுக்கணும். ஒரு அம்மா சொன்னாங்க, எங்கள் ஊரில் தண்ணி வந்தது ஐயா, அப்படியே கதவை திறந்தா ராத்திரி அதிகாலையிலே அப்படியே கழுத்து இடுப்பளவு தண்ணி வந்துட்டு, ரோட்டுக்கு போனால் கழுத்தளவு தண்ணி. என்னுடைய மகள் ஒரு வாலிப பிள்ளை, அவளுக்கு நீச்சல் தெரியாது, எனக்கு ஊரில் நீச்சல் தெரியும். ஆனால் நான் நீச்சல் அடித்து என் மகளை கையை பிடிச்சாவணும், நானும் தண்ணியிலேயே முழுகணும். அந்த நேரம் ஜெபம் பண்ண போட்டு வந்து எங்களை காப்பாற்றுச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அம்மாவுக்கு நீச்சல் பயிற்சி இருக்கு. சின்ன பொண்ணுக்கு என்ன இல்லை, வாலிப பிள்ளைக்கு நீச்சல் தெரியாது. பயிற்சி இல்லாத மகளுக்கு தண்ணியில் நீச்சல் அடிக்க தெரியாது. அருமையானவளை, இன்றைக்கு இந்த காலவேளை நீச்சல் அடிக்க தெரியும் தெரியாது அது முக்கியமல்ல. எந்த எதிர் வல்லமைகளையும் ஜெயிக்கிற ஒரு தேர்ச்சி வளர்ந்த மக்களுக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நான் ஆண்டவருக்குள்ள வளர்கிறேன், இன்னும் நான் தேர்ச்சி அடைகிறேன் என்ற ஒரு நிலைமை.
எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5, 6 வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சின்ன பிள்ளைகள் என்ன பிள்ளைங்க? பரியாசம் பண்ணும் பிள்ளைகள், பயிற்சி பழக்கமில்லாத பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? எரேமியா 1, 5, 6 வாசியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். அவனுக்கு நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். சின்ன பிள்ளைங்க யார் தெரியுமா? பிரயோஜனப்படாத குழந்தைகள். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உன்னை தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே அறிந்தேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக உன்னை அபிஷேகம் பண்ணினேன். உன் வேலை என்ன தெரியுமா? ராஜாக்களை கடிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊரு கல்தேயர் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கப்படுறத சொல்லு. எல்லாரும் கல்தேயரை பின்பற்றினா சாகாம பிழைப்பீங்க சொல்லு. எகிப்துக்கு ஓடாதீங்க எல்லாம் எச்சரிக்கை சொன்னாரு. அருமையானவர்களே, கர்த்தர் உனக்கு கொடுத்த பங்கை நிறைவேற்றாமல் முடங்கி போனால் நீ சிறு பிள்ளையாய் இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் எரேமியாவை ஒரு பெரிய நோக்கத்தோடு பரிசுத்தம் பண்ணினார். சர்ச்சுக்கு வரும்போது பாடல் பாடுகிறோம், ஆராதனை வசனம் எல்லாம் கேட்குறோம். ஆனால் ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு போனது கிடையாது. ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் இதுவரை போனியான்னு கேட்டால் ஒரு நாள் கூட நாங்கள் ஆஸ்பத்திரி போனதில்லை. நாங்கள் வேணா ட்ரீட்மெண்ட் எடுக்க போவோம். ஒரு ஆளுக்காயிலும் ஒரு பைபிள் வாங்கி கொடுத்தியான்னு கேட்டால் பழக்கமே இல்லை. கிராம ஊழியம் போனாயா, திருப்பிரசங்கம் பண்ணாயா, தனிச்சோம் பண்ணி முழங்காலில் நின்று இந்த ஊருக்காக ஜெபித்தாயா என்றால் அனுபவமே கிடையாது. சின்ன பிள்ளை வாங்குற சம்பளம் 50,000, ஆண்டவர் கொடுக்கறது 50 ரூபா கவரில் போட்டு கொடுப்பாரு. 50,000த்துக்கு தசம்பாகம் 50 ரூபா. சின்ன பிள்ளை, லிட்டில் சில்ட்ரன். இன்னும் நிறைய பேர் சின்ன பிள்ளையா இருக்குது. தசம்பாகண்டா 10ல் 1. ஆண்டவர் 10 ரூபாய் எனக்கு கொடுத்தால் அதில் 1 ரூபாய் கர்த்தருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சின்ன பிள்ளை இது பிரயோஜனப்படாது. சின்ன காரியம் பேசினா கூட சோர்ந்து போகும். அப்படியே 3 வாரம் ஊழியத்துக்கு வராது, அப்படியே வீட்டில் படுத்திருக்கோம். ஏன்னா சின்ன பிள்ளை. இது யாரும் பேசினா கூட சகிக்கவே பலன் இல்லாத சின்ன பிள்ளை. அல்லேலூயா. மம்மி எனக்கு காலேஜுக்கு போக முடியாது, அந்த மிஸ் என்னை திட்டுனாங்க, அது சின்ன பிள்ளை சொல்லும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளை சொல்லும். ஆனால் தேர்ன பிள்ளை அப்படி சொல்லாது. நான் சம்பளம் வாங்குவேன், உயர்ந்த நிலைமைக்கு வருவேன், இந்த மிஸ்ஸுடைய பிள்ளைகளுக்கு நானே டீச் பண்ணுவேன். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை போல நீங்கள் இருந்து அல்லேலூயா சொல்கிறீங்களே, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நெஞ்சில் கை சொன்னான் சின்ன பிள்ளை அல்ல, நான் ஆவிக்குரிய வளர்ந்த பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னும் சிலர் இருக்காங்க. எரேமியா சொன்னார் நான் சிறு பிள்ளை. சிலர் சொல்லுவாங்க ஊழியத்துக்கு போனால் பிசாசு வரும், ஊழியத்துக்கு போனால் சோதனை வரும். ஊழியத்துக்கு போனால் என்ன வருமா? பிசாசு வரும். ஊழியத்துக்கு போனால் என்ன வரும்? சோதனை வரும். அதனால் ஊழியத்துக்கே போகாத, வீட்டிலே இரு. வீட்டில் இருந்தால் தான் பிசாசு 10 மடங்கு உனக்கு வரும். ஒரு பிசாசு போனால் 7 பிசாசுகளை கொண்டு வரும். சகோதரியே, ஊழியம் செய்து பார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அல்லேலூயா. வேதத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசுவையும் யோவான் சாபகனை குறித்து 2 வசனங்களை வாசிங்க. முதலாவது யோவான் சாபகன் லூக்கா 1:80 வாசிங்க. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது, இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும். அது 28 வயசோ 29 வயசோ 30 வயசோ தெரியாது, வனாந்தரத்திலே வளர்ந்தான். அல்லேலூயா. ஐயா, நீ வளர வேண்டிய காலம் உண்டு, வனாந்தரத்தில் பழக வேண்டிய காலம் உண்டு. எந்த சோதனை வந்தாலும் நாம் பின்வாங்க முடியாது. அவசரப்படாதே. நீ உன்னை ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ளவனாக மாறி நீ செயல்பட ஆரம்பி. நீ தடுமாறி கீழே விழுந்து நீ யோனாவை போல பின்வாங்கி போய் நீ கப்பலின் ஆழத்திலே அடித்தட்டிலே படுக்கிற விசுவாசி அல்ல. நான் வளர்ந்த தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40 வாசித்து விட்டு 52 வாசியுங்கள். லூக்கா 2:40, 52. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு. பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது,
ஞானத்தினால் நிறைந்தது தேவனுடைய கிருபை அவர் மேல் இருந்தது. அல்லேலூயா. பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது என்று வாசிக்கிறோம். 52 படிச்சு பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தடைந்தார். ஞானத்திலே பாட்டிக்கு இந்த பையனை பார்த்தவொன்னே ஒரு அன்பு, தாத்தாவுக்கு ஒரு கிருபை. ஓ, என் பேரன் எவ்வளோ அன்பான பையன், எவ்வளோ கீழ்ப்படுகிறான். மனுஷ தயவு தானாக வரும். நம்மவும் வளரையுமே, ஊருக்கும் நம்ம வேண்டாம், வீட்டுக்கும் வேண்டாம், இப்படி இருக்காத, எல்லாருக்கும் அன்பான பிள்ளைகளாக மாறுங்க. அல்லேலூயா. சிலது வீட்டுக்கு அயோக்கியமானதை பண்ணோம், ஊருக்கு நல்லது பண்ணோம், இப்படி இருக்காத. வீட்டிலையும் வெளியிலும் சபையிலும் இயேசுவுக்கு முன்னாலேயும் தேவ கிருபை மனுஷ தயவு. அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்ல பிள்ளைகளாக மாறுவோம். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கும் நான் நல்ல பிள்ளை, என் சொந்தக்காரர்களுக்கும் நல்ல பிள்ளை, என் பெற்றோருக்கும் நல்ல பிள்ளையாக நாம் மாற வேண்டும். அருமையானவர்களே, இந்த பிள்ளைகள் யார்? என் சிறு பிள்ளைகள், மை லிட்டில் சில்ட்ரன் என்று பவுல் உரிமையோடு சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த பிள்ளைகளுக்குள்ளதான் கிறிஸ்து உருவாக வேண்டும். நீ ஆண்டவருக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ராங்காக உரிமையுள்ள நீ ஒரு நிலைமைக்குள் வந்தால் இயேசு சொல்லுகிறார், உனக்குள்ளே நான் உருவாக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு கல்யாணம் ஆன ஒரு சகோதரி தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை இருந்தால் தான் அவளுக்கு மரியாதை, இல்லைன்னா அவளை மலடின்னு சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லிச்சு, ஐயா கல்யாணம் ஆகி 7 வருடம் ஆச்சு, ஆனால் என் கணவர் என்னை மட்டும் வேணும், குழந்தை மட்டும் வேண்டான்னு சொல்லி என்னை ஒதுக்கி வச்சுருக்காரு. என்னுடைய வாழ்க்கையை அவர் ஏமாற்றிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, இவ மலடி போடா, இவளை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறா. நான் யாருன்னு என் கணவனுக்கு தெரியும், என் கணவன் என்னோட உண்மையான அன்பு கிடையாது ஐயா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இருக்கட்டும். ஆனால் உண்மையான ஒரு தாய் தான் குழந்தை பெற்றெடுக்க அவள் அந்த நிலைமைக்கு வரும்போது அவளுக்கு தெரியும், என் வயத்தில் ஒரு குழந்தைய ஆண்டவர் தந்திருக்கிறார், இந்த குழந்தைக்கு தகப்பன் யார் என்று அவளுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அழகு கொஞ்சம் குறையும், அதை பற்றி அவள் கவலைப்பட மாட்டா. வயிறு கொஞ்சம் பெருசாகும், கவலைப்பட மாட்டா. அவள் கர்ப்பவதியாக இருந்து மெதுவாக தான் வேலை செய்ய முடியும். எல்லாரும் அவளை அலட்சியப்படுத்துவாங்க, கவலைப்பட மாட்டா. ஊர் அறிய, குடும்பம் அறிய ஒரு குழந்தைக்கு தாய் என்று தன்னை நிரூபிக்க விரும்புவாள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஓ, என்னையும் ஆண்டவர் ஒரு தாயாக மாற்றி இவ்வளவு என்னை ஆசீர்வதித்தாரே என்று அவள் சந்தோஷப்பட்டு பூரிப்படைவாள். அவள் குழந்தைக்கு பால் கொடுக்க வெக்கப்பட மாட்டா. அழகு பெயருமேன்னு சொல்லி புட்டி பால் கொடுக்கிறவ அல்ல. 6 மாதங்கள் தான் பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய இரத்தத்தையே பாலாக சுரக்க பண்ணி கொடுத்து பிள்ளையை வளர செய்வாள். அல்லேலூயா. குழந்தை மேலே சாலமன் காலத்தில் இருந்தது போல அந்த பொல்லாத ஸ்திரீ குழந்தை மேலே உருண்டு படுத்து சாகடிச்சு இன்னொருத்தையுடைய குழந்தை என் குழந்தைன்னு சண்டைப்பட்டது போல குழந்தை சண்டையெல்லாம் அவளுக்கு இருக்கவே இருக்காது. தன் குழந்தை எப்படி பாதுகாக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தான் குழந்தையே மேலேயே உருண்டு படுத்தா. எவ்வளோ உண்மையில்லாத சகோதரியாக இருந்திருப்பா பாருங்க. அவள் குழந்தைக்கு பயிற்சி கொடுப்பா, சாப்பிட வைப்பா, வீட்டு வேலையில் பயிற்சி கொடுப்பாள். குறிப்பிட்ட காலம் வரும், அந்த பிள்ளை வளர்ந்து சிறப்பாக மாறி மம்மி ஊருக்கு போனாலும் வருகிற உறவினரெல்லாம் கவனித்து, அப்பா தாத்தா பாட்டி எல்லா பொறுப்பையும் கவனித்து தேறின பிள்ளையாக மாறும். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும்படி கற்பவேதனை படுகிறேன். உண்மையான ஒரு குழந்தையாக நீ இருந்தால் நீயாக வேதம் வாசிப்பாய்,
துதிப்பாய், முழங்கால் படியிடுவாய், வேதம் வாசிக்காமல் தூங்க மாட்டேன். ஓ, இது சினிமா பாட்டு என் வீட்டில் கேட்கக்கூடாது, எங்கள் மம்மிக்கு பிடிக்காது, ஆண்டருக்கு பிடிக்காது, நான் முழங்கால் போடணும், நான் ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், நான் தப்பான வாழ்க்கை செய்யக்கூடாது, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிரியமில்லாத ஒரு பையனை நான் நேசிக்க முடியாது, ஒரு பொண்ணோடு சேர்ந்து ஊர் சுற்ற முடியாது, என் பெற்றோருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்று கூட நான் அனுமதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆலயத்தை நான் ஒழுங்காக வருவேன், முழு ஆராதனையில் பங்கு கொள்வேன், காணிக்க உண்மையான காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்துவேன். அல்லேலூயா. திருட மாட்டேன், கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வரவே செய்யாது. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். வளருகிற பிள்ளைகள் எல்லாம் கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும்படிக்கு கற்ப வேதனைப்படுகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு, சகல துர்க்குணம், சகல வஞ்சகம், சகல கபடம், சகல பொறாமை. சிலருக்கு பொறாமை ரத்தத்தில் ஊறி இருக்கும். அப்படியே நம்ம விசாரிப்பாங்க, ஆளையே கவிழ்த்து போடுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் சொல்லாத, சின்ன பிள்ளைய போல இருக்காத. எங்கள் தாத்தா வந்தாரா, கார் வாங்கி தந்தார், பைக்கு வாங்கி தந்தார், சின்ன பிள்ளை எல்லாருக்கும் சொல்லும். நீ எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, நிதானமாக இரு. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இங்குள்ளது அங்கே சொல்லுவாங்க, அங்குள்ளது எங்கே சொல்லுவாங்க. ஆளுக்கு ஏற்றபடி அப்படி சொல்லி சொல்லி செல்ஃபோன் வேலையே இந்த பொய் பித்தலாட்டம், புறங்கூறுதல், கோல் சொல்கிறது, இப்படிப்பட்ட சம்பாசனை தான். இந்த கேலண்டர் 20 ரூபா கொடுத்து கீழே வாங்குங்க. வார்த்தையினுடைய எச்சரிப்பை கொடுத்த கேலண்டர் கீழே இருக்குது, புத்தகசாலை இருக்க. போகும்போது தேவையானவங்க மட்டும் வாங்குங்க. ஊழியத்தில் ஈடுபடுறவங்க கவனியுங்க. ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் வளருகிற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு துர்க்குணம் இருக்கவே கூடாது, கெட்ட குணம். ஒரு பொறாமை, யாரை குறித்தாலும் பொறாமை வந்ததுன்னா, ஆண்டவரே இந்த பொறாமை என்னை விட்டு மாற்றுங்கப்பா, இவங்களை ஆசீர்வதிங்க. சில அப்படியே பண்ணி 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 அப்படி உங்களை தூக்கி கீழே போட்டுருவாங்க. கவனமாக இரு. யாரும் தூக்கவும் விடாத, கீழே போடவும் அனுமதிக்காத. கர்த்தருக்குள்ளே வளர்ந்து கொண்டே இரு. அல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அந்த 3ஆம் வசனம் சொல்லுது, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பைபிளை வாசித்துட்டே இருக்குது. பைபிளின் படி நடக்க, ஆண்டுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்க விரும்புகிற ஒரு ஞானப்பாலின் மேல் வாஞ்சை. ஆண்டுடைய வார்த்தை மேலே இவ்வளோ அன்பு, இவ்வளோ தாகம் ஆண்டுடைய பிள்ளையே. அது மாத்திரமல்ல, கபடமில்லாத ஜீவியம், கபடமில்லாத ஜீவியம். பொறாமைகள் ஒன்று கூட கிடையாது. கபடமில்லாத உத்தம இஸ்ரவேலன். இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க, பொய், குழப்பம், மாம்சம், சுயம், பெருமை, ஆணவம் எல்லாம் உள்ளத்தில் நிரப்பிட்டு அந்நிய பாஷை பேசுகிற. என்ன பிரயோஜனம்? நீ உன்னை மாற்றிட்டு ஆவியில் நிரம்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரு குழந்தைய நிலைமையை விட்டு நம்ம எல்லாம் உண்மையாக இருந்தால் எப்படி இருப்போம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-5 சேர்ந்து வாசிப்போம். 277 புதிய ஏற்பாட்டிலே சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவளை தாடு, பூமியில் உள்ள வேலையில் மேலானதைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குள்ளே உண்மையாக உருவானது உண்மையானா, இந்த விபச்சார சிந்தனை, கண்களிலே வருகிற தாறுமாறான பார்வை, தாறுமாறான சிந்தனைகள், மாம்ச சுபாவங்கள், உலகத்தை அனுபவிக்க விரும்புகிற காரியங்கள், இன்னொரு நபருடைய காரியங்களில் தலையிடுவது, இன்னொருடைய காரியங்களிலே உண்மையினமாய் இருப்பது, பொய்யான காரியம், தவறான உறவுகள்,
ஒன்றுமே வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்கள் எல்லாருக்குமே கம்யூனியன் கொடுப்போம். பேதுருவுக்கும் கொடுப்போம், யோவானுக்கும் இயேசு கொடுத்தார், யூதாஸுக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. நீ கம்யூனியன் விட்டு எலும்பு, சிஸ்டர் எலும்பு, நீ கணவனும் சேர்ந்தாதான் கம்யூனியன். இதெல்லாம் எங்கள் வேலையே கிடையாது. எங்கள் வேலை கம்யூனியன் எல்லாருக்கும் கொடுப்போம். ஆனால் நீ தான் அந்த நன்மையும் தீமையும் கம்யூனியனில் என்னை அறிக்கை பண்ணி, என்னை மன்னிங்கப்பா, என்னை குறைகள் இருக்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துன்னு அறிக்கை பண்ணி எடுத்தேன்னா உன்னை சுகமாக்குவா, உன்னை உயர்த்துவா, உன்னை பெருக செய்வா, உன் ஜெபத்தை கேட்பா. எத்தனை பேர் கரங்களை தட்ட போறீங்க? அல்லேலூயா. நான் எபேசியர் 4:11 படிங்க. எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். சின்ன பையங்கெல்லாம் நீ பார்த்துருப்பீங்க, அம்மா பக்கத்தில் வந்து நின்று அப்படியே தலை, மம்மி உன் தலை அளவுக்கு வளர்ந்துட்டேன் மம்மி. நான் பாருங்க, அப்பா பக்கத்தில் அவன் செலவ தைரியமாக போய் நிற்பான், வளர்ந்துட்டேன். அம்மாவுக்கும் சந்தோஷம், பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, என் பையன் இவ்வளோ வளர்ந்துட்டானே என்று அவங்களுக்கும் சந்தோஷம். ஆனால் அப்பா அம்மா போல இந்த பையன் கிடையாது. அப்பா அம்மாவுடைய அடக்கம், நிதானம், சாந்தமான பதில், பொறுமையை இழக்காத நிலைமை, ஞானமான ஆலோசனை, தூரத்து தரிசனம் கிடையாது இவனுக்கு. எனக்கு வயசு 21 ஆச்சு மம்மி, பைக் வாங்கித்தாங்க. 1 லட்சம் பைக்கு தான் எனக்கு வேணும், 90,000 பைக், கம்பெனி பேரெல்லாம் அவன் சொல்லி கலர்லாம் சொல்லுவான். அப்பா சொல்வார், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குடா, பாட்டியும் இருக்குது, நம்ம 5 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறதுக்கு இந்த 1 லட்சத்தை நம்ம கம்பெனியில் கொடுத்தா ஒரு கார் கிடைக்கும்ப்பா, கொஞ்சம் பொறுமையாக இரு. அவன் கேட்கவே மாட்டான். வளர்த்தி மட்டும் அப்பா தலையளவுக்கும். ஆனால் புத்தியில் ஞானத்தில் உதவாக்கரைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவசரமான பையன். அல்லேலூயா. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. வளர்த்தியில் அப்பா அம்மா அளவுக்கு அவன் ஸ்டைலாக மாறிட்டான். ரொம்ப வளர்ச்சி. அம்மா அப்பாவை அப்பா சந்தோஷப்படுத்துவான், உங்கள் அளவுக்கு வளர்ந்துட்டேன் பாருங்க மம்மின்னு. ஆனால் அப்பா சொல்லுவார், கொஞ்சம் கார் வாங்கலாம்டா, நம்ம எல்லாம் 5 பேரும் போனால் கோயிலுக்கு போனால் எப்படி நல்லாயிருக்கும். அங்கிள் கல்யாணம் வரும், எல்லாம் மரியாதையாக இருக்குன்னு சொன்னால் அவனுக்கு அந்த புத்தியே வராது. காரணம் அவன் சின்ன பையன், மை லிட்டில் சில்ட்ரன். அல்லேலூயா. அவன் என்ன பையன் சொல்லுங்க? சின்ன பசங்க. அல்லேலூயா. நம்ம வீட்டில் நிறைய சின்ன பசங்க இருக்குது, வயசு 18, ஆனால் வளர்த்தியே கிடையாது. அது சின்ன பையன். இது நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில் நிறைய சின்ன பிள்ளைங்க. அவங்களே விடுங்க, நம்ம கூட ஒரு அடக்கம், ஒரு அமைதல், ஒரு பொறுப்பு, ஒரு நிதானம், செலவு பண்ணுறதில் கவனம் ஒன்றும் கிடையாது. சின்ன பிள்ளை ஊதாரித்தனத்தோடு எல்லாம் பண்ணிட்டு 15ஆம் தேதியே ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பெற்றோர் கடன் வாங்க இன்றைக்கே ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க. அல்லேலூயா. என்ன பசங்க? குடும்பத்தை பட்ஜெட் போட்டு வாடகை கட்டணும், பாலுக்கு காசு எடுத்து வைக்கணும், அண்ணாச்சி கடைக்கு கொடுக்கணும், 3 மாதம் சேர்த்து வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கே ஓடாத, சாட்சி ஆயிரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. எது வந்தாலும் நான் பிரச்சனையை சந்திப்பேன். ஒரு ஞானமான ஆலோசனை, தூர தரிசனம் கிடையாது. காரணம், எனக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். மை லிட்டில் சில்ட்ரன். அருமையானுடைய நம்ம எல்லாம் சிறு பிள்ளைகளாக இல்லை, கிறிஸ்துவின் தலையளவுக்கு நாம் வளரணும். இயேசுவை போல நாம் மாறுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? அல்லேலூயா. எல்லா தாயும் தான் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்காக ஒரு முறை தான் அவ கற்பவேதனைப்பட்டா. ஆனால் சபை என்ன பண்ண வேண்டும்? உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, தடுமாறுகிற விசுவாசிக்காக எப்போதும் கற்பவேதனைப்பட்டு, ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்கப்பா, வலுவாம காத்துங்கப்பா, இடராம காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பரிசுத்தமா காத்துக்கொள்ளுங்க, என் பொண்ணை காத்துக்கொள்ளுங்க. அழுது 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 ஊழியர்களும் விசுவாசிகளும் குடும்பங்களுக்காக, சபைக்காக கற்பவேதனைப்பட்டால் நம்முடைய சபையிலே கிறிஸ்து உருவாக ஆரம்பிப்பார். அல்லேலூயா. கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த கால வேளையிலுடைய ஜெபத்திலே ஒரு கற்பவேதனை உள்ள ஒரு ஜெபம் இருக்க வேண்டும்.
கற்ப வேதனை என்றால் என்ன? எரேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31 எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 4:31 வாசிங்க. கற்ப வேதனைப்படுகிறவளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விடுகிறாள். தன் கைகளை விரிக்கிறாள். ஐயோ, கொலை பாதகங்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். கவனியுங்கள், அன்றைக்கு மோசம் போக்கின இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாதிப்பை குறித்து எரேமியா சொல்லுகிறார். ஆண்டுடைய பிள்ளையே, நீ கற்ப வேதனைப்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் உன் வீட்டில் உண்டு தெரியுமா? நீ எல்லாமே அணைக்கட்டு போடுகிறாய், உன்னால போட முடியாது. நீ முழங்கால் ஒன்றுதான் உனக்கு நிவாரணமாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுக்காய் கற்ப வேதனைப்படு. ராக்காலம் எழும்பு, அதிகாலையில் எழும்பு, நதி அளவு கண்ணீர் விடு. ஆண்டவரே, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, வலுமாமல் காத்துக்கொள்ளும். என் கணவன் அந்த போட்டோ ஏன் வச்சிங்க, இந்த செல்லை யாரிட பேசுன, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. கற்ப வேதனைப்படு சிஸ்டர், கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். கையத்துக்கு அல்லையிலே சொல்லுங்க. நிறைய பெண்கள் சீயடி போல இருக்காங்க, அப்படி இருக்காத. முழங்கால முட்டு போடு, உன் ஜபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அருமையானோலே, கிறிஸ்து உருவானால் என்ன நடக்கும்? வளருகிற கிறிஸ்தவன் ஒரு செடி நடுறது பெருசல்ல, அது வளர வேண்டும். நீ அன்பிலே வளர வேண்டும், பரிசுத்தத்திலே வளர வேண்டும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் என்று சொல்லுவார்கள் கிராமங்களிலே. ஒவ்வொரு நாளும் நான் இயேசுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவுக்குள்ளே வளராமல் இருந்த நிலைமையிலே நாம் இருக்கிறோம். இல்லையா? பணத்தில் வளர்றதல்ல, வீட்டில் வளர்றதல்ல, படிப்பிலே வளருவதல்ல, நான் கிருபையிலே வளருவேன். அல்லேலூயா. விசுவாசத்திலே நான் பெருகுவேன், கிருபையிலே நான் பெருகுவேன். என் கிருபையை நான் இழக்கவே மாட்டேன். அருமையானவர்களே, நீ வாசிப்ப இயேசுவோடு 12 சீசலுக்கும் இயேசு என்ன வாக்கு பண்ணினார் தெரியுமா? 12 சிங்காசனத்திலே நீங்கள் என்னோடு கூட ஆட்சி செய்வீர்கள். ஆனால் ஒருத்தன் இழந்து போனான், கொஞ்சம் பண ஆசையினாலே. ஐயா, எலியாவுக்கு பிறகு எலிசா, எலிசாவுக்கு பிறகு கேயாசி, நாகமானுடைய கொஞ்ச பணத்தில் ஏமாந்து போனான். ஆம், ஈசாக்குக்கு பிறகு ஏசாதான் வர வேண்டும். ஆனால் கூழுக்காக சேஸ்து புத்திர பாகத்தை விட்டு போட்டான். ஒருவேளை வேசித்தனம், ஒருவேளை தப்பான ஆசை விட்டு போடாத, கிருபையில வளர ஆரம்பி. கையத்துக்கு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலா நீ உண்மையா வளர்ந்தேன்னு சொன்னால் என் ஆண்டவருடைய மார்பிலே அன்றைக்கு யோவான் சாய்ந்தது போல, யோவான் 13ஆம் அதிகாரத்திலே யோவான் சாய்ந்திருந்தார். இயேசுவுடைய மார்பிலே சாய்ந்திருப்பாய். அவர்தான் எனக்கு நிழல், அவர்தான் எனக்கு துணை, அவர்தான் எனக்கு அன்பு. வனாந்திரத்திலே நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அமேன். கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைச்சு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக்கும்படிக்கு மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், வளர்ந்து கொண்டே இருக்கிறார், பூரணராக இருக்கிறார், அவருடைய தலையளவுக்கு நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா.